வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்தியா வாஸ் இங்கிலாந்து செகண்டோடையே இன்றைக்கி கட்டாக்கில் நடந்தது. வழக்கம் போல் நம்ம ரவி சாஸ்திரி டாஸை வின் பண்ணுறதுக்கு முன்னாடி வெல்கம் டு கட்டாக் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து வச்சது பிறகு நம்ம டாஸ் டைமில் என்ன தான் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஜெகபல் சீனா மேட்ச் ரெஃபரி, அதாவது ரோஹித் சர்மா பட்லர் டாஸை வின் பண்ணும்போது அது எதுக்கு சுண்டிட்டு வழக்கம் போல் இங்கிலாந்து அப் டு பேட் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சினாரியா தான் இன்றைக்கி நடந்தது. பட்லர் வந்து என்ன பண்ணிட்டாப்புல, நாங்கள் பேட்டிங் ஃபஸ்ட்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பட்லர் வந்து ஓடிஎஸை 40 மேட்ச் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்கார், 18 வின்னு, லாஸ் வந்து 21, வின்னிங் பர்சன்ஸ் 45, ஒரு ஆவரேஜாக வச்சுருக்கிறாப்புல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. டீம்மேட்ஸ் எல்லாம் பேட்டிங் ஃபஸ்ட்னாங்க. சரி ஓகே, பேட்டிங் ஃபஸ்ட்டை எடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வருண் சக்கரவர்த்திக்கு வந்து ஓடிஏ டெபியூட்டு இன்றைக்கி, அதாவது ஜடேஜா கையில் அந்த கேப்பை வாங்கி வேறு லெவலில் இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஒரித்திரமாக இறங்கியிருப்பாப்புல. அவரோட மைண்ட் வைஸ் என்னென்னா, இந்தியன் டீமுக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டிவாக இன்றைக்கி இருக்கணும், கட்டாக்கு தானே பார்த்துக்கலாம் விடு, நம்ம ஒரு மெயிஸ்ட்ரி ஸ்பின்னரை வச்சு ஏதோனா பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாப்புல. ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுலர்ஸை வந்து தாறுமாறாக செஞ்சுட்டு இருந்த பில் சால்ட்டும் பென்டங்கட்டும் அவங்க எப்படியாவது ஒரு விக்கெட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா நினைக்கிறப்ப உடனே வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வந்து ஒரு விக்கெட்டு மைஸ்ட்ரி ஸ்பின்னர்னு ப்ரூவ் பண்ணால் என்ன, டங்கட்டோ 50 ரன்னா போட்டு தள்ளிட்டாப்புல. 50 ரன்னு எனக்கு சர்வசாதாரணம் அப்படின்னு சொல்லி வச்சு ஆப்னன்ட் பவுலர் நம்ம பவுலர் தான் வச்சு செய்யுன்னு செஞ்சுட்டு இருந்தாப்புல. பென்டன் கேட்டு, நான் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, இதுக்கு ஒரு எண்டே இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து ஒரு தாக்கத்தை க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தார் நம்ம பென் டங்கட். ஆனால் ஒரு லெஃப்ட் ஹேண்டு பிரெண்டன் மெக்லம் இவர் மேலே பெரிய ஒரு நம்பிக்கை, டெஸ்ட் ஆகட்டும் ODI ஆகட்டும், அதுக்கு என்னமோ பேர் போனவர் தான் பென் டங்கட். அதுக்கப்புறம் நம்ம தலைமை ஜூ ரூட்டு டெஸ்ட்டில் மட்டும் அடிக்கிறதில்ல, ODIயில், அதாவது இந்தியா எழுதி கொடுத்தாலே ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி ஸ்டீவ் ஸ்மித்து, அதே மாதிரி இங்கிலாந்துக்கு பொறுத்தளவு ஜூ ரூட்டு. அது ஜூ ரூட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து ஸ்டேடியம் வந்து ஹோம் ஸ்டேடியம் மாதிரி, இறங்கினாலே ஒரு 50 ரன்னு 100 ரன்னு அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து பவுலர்ஸை துவம்சம் பண்ணி விட்டுருவாப்புல. அதே மாதிரி தான் இன்றைக்கும் போட்டு செய்ன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தாப்புல. 10வதுக்கு சொல்லவா வேணும், நம்ம பட்லரும் வேறு அவர் கடமைக்கு வச்சு பவுலர் செய்ன்னு செஞ்சிட்ருக்கிற தருவாயில் சரி என்ன தான் பண்ணுறது, எப்படி போட்டாலே அடிக்கிறானு இல்லைடா, என்ன தான் பண்ணுறது, இவங்களை எப்படியாவது விக்கெட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி KL ராகுலோட மைண்ட் வைஸ் எவ்வளோ நேரம் தான் கீப்பிங் பண்ணுறது, ஒரு விக்கெட் எடுத்து விட எனர்ஜி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாரை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரோஹித் மைண்ட் வைஸ். விராட் இருந்துட்டு, ஏன் கவலைப்பட்டு நம்ம சட்டை கொண்டு வந்து ஒரு 2 விக்கெட்டை போட்டு விடுவான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தால் நம்ம சட்டை டக்குன்னு ஒரு 2 விக்கெட்டை தூக்கி போட்டு திடீர்னு பார்த்தா ரூட் 69, லிவிங்ஸ்டன் 11, எங்கடா 4 விக்கெட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சட்டு போட்டு தள்ளிட்டாப்புல. வருண் சக்கரவர்த்தி 2 பேரும் மிஸ்ட்ரி ஸ்பின்னை வச்சு டக்குன்னு விக்கெட்டை தூக்கி விட்டதன் மூலியமா நம்ம தெரியல, ஜூ ரோட்டுக்கு ஆக்ரோஷம் வந்து ஒரு அடின்னு அடிச்சே இருக்கிறாப்புல. அப்புறம் பார்க்குறப்ப ஜடேஜா என்ன பண்ணியிருக்காப்புல, அவரையும் தூக்கி விட்டாப்புல. என்னடா நடக்குது இங்கே, வரவும் போகிறோன்னாலாம் நம்மளை தூக்கி விட்றானே. சரி இன்றைக்கி ஒரு செஞ்சுரி ஓட்டு ODIயில் கம்பேக் கொடுக்கலன்னு பார்த்தேன். நம்ம ஜடேஜா காலங்காலமாக வந்து நம்மளை விக்கெட் எடுத்துகிட்டுக்காப்புல. சரி இன்றைக்கும் எடுத்துட்டாப்புல, அதாவது 5th டைமாக ஒரு ஜூ ரூட்டை வந்து ஜடேஜா வந்து விக்கெட் எடுத்துருக்காப்புல. இது வந்து பெருமைக்குள்ளான விஷயந்தான். இது மூலயமா என்னென்னா, ஜடேஜா அவுட்ஸ்டாண்டிங் பவுலர் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே புரியுது. அவர் மட்டும்தான் ODI ஃபார்மேட்டில் ஃபார்மில் இருக்காப்புல அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பவுலிங் பொறுத்தளவு பேட்டிங் வேறு மாதிரி இருக்குது. பட் விராட் கோலி ஒரு கேட்ச் பிடிச்சி மறுபடியும் இன்னொரு விக்கெட்டு வேறு, என்னடா விக்கெட்டு மேலே விக்கெட்டாக போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே பரவாயில்ல, ஒரு கம்மியான டார்கெட்டாக இருந்தால் நம்ம ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடலாம் லாஸ்ட் மேட்ச் மாதிரி அப்படின்னு சொல்லி தான் ரோஹித்தோட மைண்ட் வாய்ஸு. அப்படி சும்மா விடுவாங்களா, பின்னாடி வந்து அடில் ரஷீட் வெட்டுறான். இந்த வெட்டுனது மூலயமா ஏன்னா இங்கிலாந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 50 ஓவர் ஆடுறதுக்கு முன்னாடியே ஆல் அவுட்டு,
ஆல் அவுட் ஆகிட்டு. ஆனால் கம்மி ரன்னு நினச்சிடாதீங்க, 305 ரன்னு, அதாவது 300+ அடிக்கிறதால சின்ன சோழியெல்லாம் கிடையாதுப்பா. செய்ன்னு செய்வானுங்க. அவங்க பவுலிங் மார்க் விட்டு 150 வீசுவான். சரி, ஜடேஜா தலா 3 விக்கெட்டும், ஆர்டிக் பாண்டியா ஏதோ ஒப்புக்கு சப்பானியாக 1 விக்கெட்டு எடுத்து ஜோரோட்டு 69 ரன்னுப்பா. அவர் தான்ப்பா தனியாக நின்று அடிச்சிருக்கிறாப்புல. அப்படின்னு சொல்லி இந்தியா செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்களே என்னமோ தெரியல, ரோஹித் சர்மா கிட்டு மேனும் வச்சு செய்ன்னு செய்கிறாப்புலப்பா. இங்கிட்டு போட்டால் தூக்கி அடி, அங்கிட்டு போட்டால் வானவேடி, இங்கிட்டு போனால் சாவடி அப்படின்னு சொல்லி வச்சு செய்யின்னு செஞ்சிட்ருக்காப்புல. ஃபாஸ்ட் பவுலரை கண்டு நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மாவுக்கு பயமே கிடையாதுப்பா. அதாவது நீ 150 வீசு, 140 வீசு, ஸ்லோயர் வீசு, நக்கிள் பால் வீசு, எப்படி வேணால் வீசுப்பா, பவுன்ஸ் பேக்கு. நான் 6 அடித்து, ஆனால் அதுக்கு பேர் தான் எனக்கு வச்சுருக்கிறாங்க ஹிட் மேனுன்னு. கிட்டத்தட்ட 630 6 அடிச்சுக்கிறாப்புலப்பா இன்டர்நேஷ்னல் கெரியரில். அதெல்லாம் இவரை பற்றி சொல்லியே ஆகணும். இந்தியாவோட கேப்டன்னா சும்மாவா? ஏன் இவருக்கு கேப்டன்சி கொடுத்துருக்குறாங்க? T20 வேர்ல்டு கப் இவர் வாங்கியிருக்கிறாருன்னா இதுதான் காரணம். 6 தான், உள்ளே போ, ஒரு 10 6 அடித்து வெளியே வா. 10ஆவதுக்கு நம்ம வைஸ் கேப்டன் சுப்பன் கில் வேறு. அதாவது நான் இறங்கினாலே 60 ரன் அடிப்பேன். அந்த மாதிரி வச்சு ஆப்னன்ட் பவுலரை வச்சு செய்ய. இவருக்கு ஏன் வைஸ் கேப்டன் கொடுத்தாங்கன்னு இப்போ புரியுதா? அதாவது டெஸ்ட்டில் அடிக்கல, T20 அடிக்கல, அதெல்லாம் செகண்டரிப்பா. ஃபஸ்ட்டு வந்து ODIயில் இவர் ஆவரேஜாக 60+ வச்சுருக்காப்புல. அது ஸ்ட்ரைக் ரேட்டு 100+ வேறு. அதாவது இறங்கினாலே 60 ரன்னு. சுப்பன் கில் தலா அவரோட கடமைக்கு ஒரு 60 ரன்னு அடிச்சிடப்பாப்புல. அதே மாதிரி இன்றைக்கி 60 ரன்னு அடிச்சிட்டாப்புலப்பா. அடித்தது மூலிமா என்னன்னு தெரியல, இந்த பக்கம் ரோஹித் சர்மா, அந்த பக்கம் சுப்பன் கில். ஆனால் இவங்க 2 பேர்த்தோட பார்ட்னர்ஷிப்பு பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங். அதாவது 130+ போயிடுச்சு. அதாவது இங்கிலாந்து பவுலருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜப்ராச்சர்வே இல்லை, அவன் இருந்தால் கூட எப்படியோ பவுன்ஸ் போட்டு ஒரு விக்கெட் எடுத்துருப்பாப்புல. இங்கிலாந்து கேப்டனான பட்லருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. பில் சால்ட்டு கம்ப்ளைண்டோட கீப்பருங்கிற ஏதோ சொல்லலாம், ஏதோ குடுறா அப்படின்னா எங்கேப்பா இங்கே ஓட்டாலும் அடிக்கிறாங்க, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. ஆளுக்கு இவரும் 50 அவனொரு 50ன்னு மாற்றி அடிக்கிறாங்க. என்ன தான் பண்ணுறதில்ல. சரி, அடில் ரஷீடை கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேண்டாம் இரு, ஓவர் டன்னு கொடுக்கல அப்படின்னு சொல்லி போகும்போது டப்புன்னு ஒரு இறக்கரை போட்டு விக்கெட்டை தூக்கிட்டாப்புல சுப்பன் கில்ல. அடடே, சுப்பன் கில் விக்கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா மைண்ட் ஆயிடுச்சு. சரி விடு, பின்னாடி நம்ம ரன் மிஷின் விராட் கோலி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன, சேஸ் மாஸ்டர் ஆச்சு அவர் அப்படின்னு சொல்லணும்னா விராட் கோலி அடில் ரஷீட் பால் அவுட்டு. என்னடா இது, கடைசியில் நம்ம தான் அடிக்கிறோம் போல் அப்படின்னு சொல்லி நம்ம ரோஹித் சர்மாவோட மைண்ட் வாய்ஸ் சரி விட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 96 ரன்னில் இருந்த ரோஹித் சர்மா பட்டார்னு இறங்கி வந்து அடிலர் செய்கிறாங்க. தலைவன் விராட் கோலி விற்கிறடா நீ எடுக்கிற அப்படின்னு சொல்லி இறங்கி வந்து பட்டார்னு ஒரு ஸ்ட்ரெயிட்டில் ஒரு அடி அடித்து லாங்காப்பில் ஒரு 6 போட்டு 100 செஞ்சுரி ஒன்று போட்டாப்புல. அதாவது 32 செஞ்சுரி இவர், அதாவது 32nd செஞ்சுரி இவருக்கு. இந்த 32nd செஞ்சுரி வரைக்கும் எவ்வளோ காலம், எத்தனை நாட்கள் வெயிட் பண்ணுறது ரோஹித் சர்மா ஃபேன்ஸு? ஹிட்மேன்னா சும்மாவா சொல்கிறாங்க? ஸ்பின் ஆகட்டும் ஸ்பீடாகட்டும் செய்ன்னு செஞ்சுட்டே இருந்துகிட்ருக்காப்புல. கடைசியில் அடில் ரஷீட் பால் செஞ்சுரி போட்டோன்னா அவருக்கு ஒரு பெரும் மனசில் நம்ம ஃபார்முக்கு வந்துட்டப்பா, இனிமேல் நம்மளை எதுவும் பேச மாட்டாங்கப்பா, பையன் பிறந்தான் எவ்வளோ கஷ்டத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு 100 அடித்தது மூலிமா ரோஹித் சர்மா ஃபேன்ஸுக்கு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பி. இதன் மூலிமா அவர் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பார். ஆல்ரெடி கம்பேக் கொடுத்தாச்சு, இருந்தாலும் சாம்பியன் ட்ராஃபியில் இப்போ அடிக்கணுமா இல்லையா, வெயிட் ஃபார் தி ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அடிச்சிருக்கிறாப்புல. இதன் மூலிமா என்னென்னா பின்னாடி வந்து 2-3 பேர் விக்கெட்டு டக்குன்னு ஆகிட்டாங்க. அக்ஷர் பட்டேல் கூட நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கடைசியில் ஜடேஜா ஹிட்டிங் ஆன் 4, அதாவது 4 ரன் அடித்து வின்னிங் மூமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டாப்புல. நம்ம டீம் இந்தியாவுக்கு வின் பண்ணது மூலிமா இந்த சீரீஸை வின் பண்ணிட்டாங்க இந்தியனே. கம்பீர் மாமாவுக்கு ஒரே கொண்டாட்டம்,
ஹோம் சீரீஸை நாங்கள் தோப்போமா, என்னடா சொல்கிறீங்க, நாங்கள் இந்த வின் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லி கம்பீர் மாமாவுக்கு ஒரே கொண்டாட்டம். இது மூலிமா தேர்டு ஓடியில் என்ன தான் நடக்கும், இதே ரோஹித் சர்மா கம்பேக் கொடுப்பாரா? ஃபஸ்ட்டு சுப்மன் கில் 2 மேட்சும் கம்பேக் கொடுத்துட்டாப்புல, ரோஹித் சர்மா கம்பேக் கொடுத்தாச்சு, ஸ்ரேயஸ் ஐயர் ஃபார்மு, நான் கேஎல் ராகுலும் விராட் கோலி தான் வெயிட்டிங். என்ன நடக்க போகுது மக்களே, நீங்கள் தான் சொல்லணும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.